So நம்ம இப்ப லைன் கட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். லைன் கட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சீம் அலவன்ஸ் நோட் பண்ணணும். சீம் அலவன்ஸ்னா என்னன்னா, இப்ப நம்ம கட் பண்ணிருக்க பேட்டர்ன் வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட், அதாவது உங்களோட பாடி மெஷர்மெண்ட்கான எக்ஸாக்ட் வேல்யூ அப்ளை பண்ணிருக்கோம். பட் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்ஜின்லாம் விடணும். அப்பதான் நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ், ஸ்டிச் பண்றதுக்கான எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக், அதுதான் சீம் அலவன்ஸ். ஸோ நீங்க உங்களோட கம்மீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் ஃபேப்ரிக் இருக்கும் பாருங்க. உங்களுக்கு லூஸ் பண்ணணும்னா லூஸ் பண்ண, டைட் பண்ணணும்னா டைட் பண்றதுக்கு. ஸோ அதுக்குதான் வந்து சீம் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எவ்வளவு சீம் அலவன்ஸ் ஆட் பண்றோம்னு பாருங்க. நெக் லைனுக்கு எப்பயுமே 1/4 சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணும். ஓகே, நெக் லைன் எப்பயுமே 1/4 சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணும். ஷோல்டருக்கு 1 சென்டிமீட்டர், ஆர்ம் ஹோலுக்கு 1 சென்டிமீட்டர், சைட் சீம் அலவன்ஸ் 1 இன்ச் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்ல அதிகமா வேணும்னா 1/4 மேக்ஸிமம். அதுக்கு மேல ஆட் பண்ண வேணாம், பல்க் ஆயிடும், ஃபேப்ரிக் கொஞ்சம் பல்ஜ் ஆயிடும். ஸோ நான் 1 இன்ச் தான் மெயின்டைன் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா 1/4 மெயின்டைன் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாட்டம்ல 1 இன்ச் ஆட் பண்ணும். இங்க எனக்கு லென்த் வந்து 40 இன்ச் வேணும். நான் அந்த 40 இன்ச்சை வந்து ஃபேப்ரிக்ல மார்க் பண்ணிட்டு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுவேன். ஓகே, ஸோ சைடு ஃபுல்லாவுமே நீங்க 1 இன்ச் சீம் அலவன்ஸ். சென்டர் பார்ட் ஆஃப் த பேட்டர்ன் ஆன் ஃபோல்ட். ஓகே, ஆன் ஃபோல்ட், நெக் லைன் வந்து ஆன் ஃபோல்ட் இந்த மாதிரி. ஓகே, ஸோ பாடியோட சீம் அலவன்ஸ் இது. ஸ்லீவோட சீம் அலவன்ஸ் பாருங்க. ஸோ இந்த பார்ட், இந்த ஆர்ம் ஹோல் தானே இங்க கனெக்ட் ஆகும். ஸோ இந்த ஆர்ம் ஹோல் தான் இப்படி கனெக்ட் ஆகும். ஸோ அந்த கனெக்ட் ஆக போற ஆர்ம் ஹோலோட சீம் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர். ஓகே, 1 சென்டிமீட்டர். அதே மாதிரி சைட் ஜாயின் பண்ணக்குள்ள எப்படி ஜாயின் பண்ணுவோம், இந்த மாதிரி கொண்டு வந்துதான் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அப்ப இந்த சைடு நீங்க இங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ சேம் 1 இன்ச். ஸோ பாட்டம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு 1 இன்ச். ஓகே, அகைன் இங்க ஃபோல்டு, ஆன் ஃபோல்டு தான் இது இருக்கும். ஸோ ஆல்ரெடி பேட்டர்னே ஆன் ஃபோல்டு தான். ஸோ ஃபேப்ரிக்கும் ஆன் ஃபோல்டு இருக்கணும். ஸோ இப்போ எப்படி லே பண்ணி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண போற ஃபேப்ரிக். இட்ஸ் ரேயான் ஃபேப்ரிக். 2.25 மீட்டர் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ நீங்க யூஸ் பண்ண போற ஃபேப்ரிக்கை எப்படி கட் பண்ணணுன்ற ஒரு பேசிக் நாலேஜ் நான் வந்து இங்க கொடுத்துட்றேன் பாருங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பேட்டர்னை பிளேஸ் பண்ணி 4 ஃபோல்டிங்கா நம்ம ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணக்குள்ள நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 2 பீசஸ் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபேப்ரிக்ல நமக்கு கிடைச்சிடும். ஆனா அந்த ஃபேப்ரிக் எப்படி ஃபோல்ட் பண்ணுன்றது தான் நமக்கு மெயின் ட்ரிக்கே பாருங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்க ஃபேப்ரிக். ஓகே, ஸோ இது வந்து லென்த் அண்ட் வித். ஓகே, ஸோ லென்த் அண்ட் வித். ஸோ நம்ம எப்பயுமே யூஸ்வலா ஃபோல்ட் பண்றது எப்படி பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் லென்த் வைஸ் இப்படி ஃபோல்ட் பண்ணிடுவோம். ஓகே, பேட்டர்னை ஐ மீன் ஃபேப்ரிக் லென்த் வைஸ் ஃபோல்ட் பண்ணிட்டு அகைன் வித் வைஸ் இப்படி ஃபோல்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட் நமக்கு லென்த் ஆஃப் த பேட்டர்னை அச்சீவ் பண்ண முடியும். யூஸ்வலா நம்ம இப்படிதான் ஃபோல்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுவே டிசைன். ஓகே, இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் டம்மியா ஒரு பேட்டர்ன் கட் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸோ நெக் லைன்லாம் வேணாம், டம்மியா ஒரு பேட்டர்ன் கட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஃபோல்ட் பண்ணி லென்த் வைஸ் ஃபோல்ட் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்றீங்க. நீங்க உங்க பேட்டர்னை பிளேஸ் பண்ணி கட் பண்ண போறீங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ட்ரா பண்ணிக்கோங்க, அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் பேட்டர்ன் லே பண்ணி கட் பண்ண போறேன். ஓகே, ஸோ பேட்டர்ன் லே பண்ணி கட் பண்ணக்குள்ள நமக்கு ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு பாருங்க. ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றது ஃபேப்ரிக் பிரிண்ட் பொறுத்து நம்மளோட கட்டிங் சேஞ்ச் ஆகணும். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறீங்க. ஸோ பேசிக்கா நம்ம ஃபோல்ட் பண்றது லென்த் வைஸ் ஃபோல்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வித் வைஸ் ஃபோல்ட் பண்ணுவோம். ஆனா அது எப்பயுமே ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. நம்மளோட ஃபேப்ரிக் பிரிண்ட் பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும். ஓகே, இங்க பாருங்க. ஓகே, இப்போ நான் ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இது வந்து ஃப்ரண்ட், இது வந்து பேக். ஸோ என்ன ஆயிடுச்சு, ஸோ இங்க மோட்டிவ் வந்து இதை வந்து மோட்டிவ் சொல்லலாம். ஸோ இல்ல பிரிண்ட் சொல்லிக்கோங்க. ஸோ இங்க பிரிண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, அப்வர்ட்ஸா இருக்கு. இங்க பிரிண்ட் வந்து டவுன்வர்ட்ஸா இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் பிரிண்ட் இருக்கக்குள்ள எப்படி கட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரே டைம் நீங்க வந்து ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணீங்கன்னா ஸோ இப்படிதான் வந்து உங்களுக்கு ரிவர்ஸா வந்துடும். ஒரு பிரிண்ட் வந்து ரிவர்ஸா வந்துடும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்க ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி லென்த் வைஸ் ஃபோல்ட் பண்றீங்கல்ல, ஃபோல்ட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட்டர்னை பிளேஸ் பண்ணி பேக் கட் பண்ணிடணும். பேக் ஆஃப் ஃப்ரண்ட் திரும்ப இன்னொரு முறை பிளேஸ் பண்ணி பேட்டர்னை பிளேஸ் பண்ணி யூ ஹாவ் டு கட் த ஃப்ரண்ட். ஸோ 2 டைம்ஸ் உங்களோட பிரிண்ட் இந்த மாதிரி இருக்குன்னா 2 டைம்ஸ் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை செப்பரேட்டா பிளேஸ் பண்ணி கட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மோட்டிவ் உல்டாவா வராது. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிசைன்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபோல்டிங் டெக்னிக்கை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இன்னொரு வேரியேஷன் பாத்தீங்கன்னா,
So length, okay, width of the fabric. Sometimes design வந்து width பேஸ் பண்ணி இருக்கும். Okay, sometimes design எப்படி இருக்கும்னா like star இருக்குன்னு வச்சுக்கோங்க. Star இல்ல, something like a candle. Okay. So இப்படி candle shape இருக்கக்குள்ள நம்ம இந்த மாதிரி கட் பண்ண முடியாதுல்ல. So அப்ப என்ன பண்ணணும்னா width wise fold பண்ணணும். So candle shape இப்படி இருக்கக்குள்ள width wise fold பண்ண போறோம். Width wise fold பண்ணக்குள்ள நமக்கு எந்த இஷ்யூஸ்மே வராது. At the time என்ன பண்ணலாம், இப்படி ஒரு folding, இப்படி ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். சோ பண்ணக்குள்ள நமக்கு என்ன இருக்கும், 2 ஃபோல்டிங் இருக்கும், ஒரு ஃபோல்டு 2 ஓபன் இருக்கும். சோ which means 4 லேயர் ஓவரால் வந்துரும் நமக்கு. சோ டிசைன் பேஸ் பண்ணி தான் நீங்க ஃபோல்ட் பண்ண போறீங்க. சோ ஆல்வேஸ் ஒரு ஃபார்மா வச்சிட்டு நீங்க மூவ் பண்ண முடியாது. உங்க ஃபேப்ரிக் டிசைன் எப்படி இருக்கோ அத பேஸ் பண்ணி தான் நீங்க கட் பண்ண போறீங்க. சோ இங்க பாருங்க எக்ஸாம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டேன், இன்னொரு ஃபோல்டிங் கொடுத்தாச்சு. சேம் லைக் தட் அதே மாதிரி பிளேஸ் பண்ணி கட் பண்ண போறோம். So உங்களுக்கு டிசைன்ல எந்த சேஞ்சஸ்மே இருக்காது பாருங்க. ஓகே, சோ வித் வைஸ் ஃபோல்ட் பண்ணக்குள்ள வித் வைஸ் உங்களுக்கு வந்து டிசைன் இருக்கு, டுவர்ட்ஸ் கிராஸ் கிரெயின் பக்கமா டிசைன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வித் வைஸ் ஃபோல்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன்ஸ்ல எந்த சேஞ்சஸ்மே வராது. அட் த டைம் நீங்க வந்து டபுள் ஃபோல்டு கொடுத்துக்கலாம். பட் வெர்டிகலா உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்கு அப்படின்னா சோ அதுக்கேத்த மாதிரி சிங்கிளா தான் கட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பேக் கட் பண்ணும், இல்ல ஃப்ரண்ட் கட் பண்ணும், அடுத்தது அடுத்த லேயரை கட் பண்ணும். ஓகே, சோ இதுதான் பேசிக்கா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய பிரிண்ட்ஸ் கான்செப்ட். ஓகே, பிரிண்ட் பேஸ் பண்ணி. சோ இப்ப வெர்டிகலா இருக்கிற டிசைனே வந்து உங்களுக்கு வந்து டைரக்ஷன் எதுவுமே இல்ல, இந்த மாதிரி டிசைன்லாம் எதுவுமே இல்ல, ஒரே சும்மா இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெர்டிகலா இருக்கிற இதுல ஃபுல்லாவே ஒரே மாதிரி இப்படிதான் இருக்கு அப்படின்னா அட் த டைம் நான் சொன்னேன்ல சல்வேஜ் டு சல்வேஜ் விச் இஸ் லென்த் வைஸ் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு வித் வைஸ் ஒரு ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கக்குள்ளதான் யூ ஹேவ் டு மேக் ஷுர் நம்ம எதுவும் மிஸ்டேக் பண்ணாம கரெக்டா ஃபோல்ட் பண்றோமான்னு செக் பண்ணி யூ ஹேவ் டு ஃபோல்ட். ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் லேயிங் கட்டிங். சோ எப்பயுமே உங்களோட மார்க்கிங்ஸ் வந்து ராங் சைட்ல வரணும். ஓகே, சோ ஃபோல்ட் த ஃபேப்ரிக் ராங் சைட். சோ இங்க என்னோட ஃபேப்ரிக் நான் சூஸ் பண்ணிருக்க ஃபேப்ரிக்ல பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் இருக்கு பாருங்க. சோ நம்ம சல்வேஜ், சோ இந்த திக்கான பார்ட்க்கு பேர் வந்து சல்வேஜ். சோ சல்வேஜ் பார்த்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கிரெயின்ல நமக்கு டிசைன்ஸ் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நான் வந்து பேக்க கட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ட கட் பண்ணுவேன். ஓகே, சோ அப்ப லென்த் வைஸ் ஃபோல்ட் பண்ணும், which means சல்வேஜ் டு சல்வேஜ். சோ இந்த சல்வேஜும் நான் ஃபோல்ட் பண்றேன். ஓகே, சோ ஃபேப்ரிக்க நல்லா நீட்டா அயன் பண்ணிக்கோங்க. அயனிங் இஸ் மஸ்ட். சோ ஒரு ஃபோல்டிங் தான் எடுக்கிறேன், ஏன்னா நான் டபுள் ஃபோல்டிங் எடுத்தா என்ன ஆகும், இந்த பக்கம் இருக்கிற ஃபிளவர்ஸ் எல்லாமே கரெக்டா ஒரு லேயருக்கு வந்துடும், பேக்குக்கு இல்ல ஃப்ரண்ட்டுக்கு என்ன ஆயிடும் உல்டாவா வந்துடும். சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லேயரை கட் பண்ணும். சோ எனக்கு 40 இன்ச் ஹைட் வேணும். சோ அந்த 40 இன்ச் நான் அச்சீவ் பண்ண முடியுதான்றத பாத்துடுறேன். இங்க ஃபுல் லென்த் வருமானன்றத செக் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்றேன். ஓகே, ஆன் ஃபோல்டு செக் பண்ணனா எனக்கு 40 இன்ச் வராது. So I'll achieve only 35 inch. Okay, 35 inch fine. Okay, நான் 35 inch ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு ஃபேப்ரிக் வந்து 40 inch இல்ல. சோ நீங்களும் இது வந்து சல்வா கமீஸ் செட். ஓகே, செட்ல வந்தது. ஆனா நீங்க ரன்னிங் மெட்டீரியல் எடுக்கக்குள்ள நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி தான் நீங்க வந்து ஃபேப்ரிக் ரெக்வயர்மெண்ட் சூஸ் பண்ணணும். சோ அதுக்கான கால்குலேஷன்லாம் நான் கொடுத்துருக்கேன்ல, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இந்த பார்ட் எல்லாம் என்ன பண்ணும், இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, சோ ஜஸ்ட் லைக் தட் போடக்கூடாது, ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க பெர்ஃபெக்ட்டா. அப்பதான் உங்களோட ஃபேப்ரிக் அயனிங் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ரீடைன் ஆகும், இல்லைன்னா டிஃபிகல்ட் ஆயிடும். ஸோ இங்க பிரிண்ட் பாருங்க உல்டாவா இருக்கு, நமக்கு வந்து அப் சைட் வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்டிங் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்படி பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி க்ரீசஸ்லாம் உங்களோட ஹேண்டை வச்சு இப்படி புஷ் பண்ணிடுங்க. ஓகே, பெர்ஃபெக்ட்டா புஷ் பண்ணிடுங்க. புஷ் பண்ணிட்டு உங்களோட பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேக் தான் கட் பண்ண போறேன், ஏன்னா பேக்கோட மெஷர்மெண்ட் தான் இங்க இருக்கு. ஓகே, சோ இங்க டாப்ல ஒரு 3/4 இன்ச் விட்டுக்கோங்க போதும். 3/4 இல்ல ½ இன்ச் விட்டாலே போதும். ஆன் ஃபோல்ட் ஃபேப்ரிக் ஆன் ஃபோல்ட். ஓகே, சோ ஆன் ஃபோல்டு சைடு இப்படி வச்சுக்கோங்க. சோ இங்க நான் ஸ்லோவா தான் லேயிங் கட்டிங் காட்டுவேன், ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருக்கலாம், சிலர் வந்து கம்ப்ளீட் பிகினர்ஸா இருப்பாங்க. சோ அந்த கம்ப்ளீட் பிகினர்ஸ்க்கான டெக்னிக் தான். நீங்க நிறைய டைம் நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் கமீஸை இந்த மாதிரி பொறுமையா ஸ்டிச் பண்ணுங்க, டைம் கொடுத்து.
ஸோ தட் ஃபிட்டிங் பெர்ஃபெக்டா வந்தாலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் பண்றது எல்லாமே வந்து ஸ்லோவா தான், மெஷர்மெண்ட் மார்க் பண்றது எல்லாமே ஸ்லோவா தான் காட்டுவேன். பட் அப்கமிங் கிளாஸஸ்ல இப்போ என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து இங்க வந்து மார்க்கிங் அப்ப 1 இன்ச் எல்லா கம்மீஸ்க்கும் அப்படிதான் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்களா? பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 1 இன்ச் எதுன்னு தெரியும். ஸோ அப்படியே ஜஸ்ட் ரேண்டமா மார்க் பண்ணிட்டு போயிடுவேன். பட் இப்போ நீங்க பிகினர்ன்றதுனால நான் ஸ்லோவா அதை எப்படி மார்க் பண்ணணுன்றதை கைட் பண்ணுவேன், நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் கிளாஸஸ்ல உங்களுக்குமே 1/4னா எவ்வளவு இருக்கும், 1 இன்ச்னா எவ்வளவு இருக்கும், 1/2 இன்ச்னா எவ்வளவு இருக்கும்னு தெரியும். ஸோ நீங்களுமே கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம். அண்ட் என்ன கேட்டீங்கன்னா நான் பின் பண்ணி உங்களுக்கு டீச் பண்ணுவேன். பட் நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் வெயிட்டை இந்த மாதிரி வச்சுட்டு மார்க்கிங் பண்ணிடுவேன். பட் இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஃபினிஷிங் வரும். இப்போ என்ன பண்ண போறேன்னா மேல வந்து எனக்கு 1 சென்டிமீட்டர் வேணும், அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கிறேன். பிளேஸ் பண்ணிட்டு ஆன் ஃபோல்டு சைட் நம்ம இந்த மாதிரி பின் கொடுத்துடலாம். ஓகே, ஆன் ஃபோல்டு சைட் நான் பின்ஸ் கொடுக்குறேன் இந்த மாதிரி. ஸோ ஃபோல்டிங்லாம் கரெக்டா எடுத்து பின் கொடுங்க. இப்போ ஆப்போசிட் சைட்ல எவ்வளவு வேணுமோ கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது ஒரு லைட் வெயிட் ஃபேப்ரிக் காட்டன் யூஸ் பண்ணுங்க. ஸோ நான் லிஸ்ட் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன்ல, அதுலேயே ஃபேப்ரிக் சாய்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்லைன் கிட்ட ஒரு பின், ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு பின், ஷோல்டர் கிட்ட ஒரு பின். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நான் சொன்ன 35 இன்ச் மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹைட் 35 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். ஸோ நான் இங்க வேக்ஸ் சாக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃப்ரம் த டாப் உங்களுக்கு பேட்டர்ன்லேயே ஹைட் இருந்தா பரவாயில்ல. இப்போ ஹைட் இல்லைன்னாக்குள்ள என்ன பண்ணும், ஃப்ரம் த டாப் நெக்லைன்ல இருந்து 35 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஹைட் பிளஸ் ஒரு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் 36 ஓவரால். ஓகே, ஸோ 35 இன்ச் ஹைட் பிளஸ் 1 இன்ச் சீம் அலவன்ஸ். ஸோ 1 இன்ச் சீம் அலவன்ஸ் நான் கொடுக்கணும்னு சொன்னேன்ல, அந்த 1 இன்ச் சீம் அலவன்ஸ் தான் இது. ஓகே, 1 இன்ச் சீம் அலவன்ஸ். இப்ப சைட்லயே நம்ம 1 இன்ச் தான் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ண போறோம். நீங்க டேப் யூஸ் பண்ணி மார்க் பண்ண போறீங்க அப்படின்னா இங்க இந்த பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு, இங்க இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன், இங்க இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் அண்ட் 1 இன்ச். ஸ்ட்ரெயிட் ரூலர் வச்சே இங்க எல்லாமே கனெக்ட் பண்ணிடலாம். இந்த 1 இன்ச் இந்த 1 இன்ச் கனெக்ட் பண்றது எப்படி, அகைன் இந்த 1 இன்ச்சும் இந்த 1 இன்ச்சும் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்லைட்டா கர்வியா வரும், அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்றேங்க. 1 இன்ச் கனெக்ட் பண்ணியாச்சு. இங்க இருந்து இந்த 1 இன்ச் இந்த 1 இன்ச். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா எக்ஸாக்ட் மார்க்கிங். எக்ஸாக்ட் மார்க்கிங்னா நம்ம பேட்டர்ன் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை எக்ஸாக்ட் மார்க்கிங் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்றத ஃபர்ஸ்ட் நான் இது பண்ணிடுறேன். ஏன்னா அங்க மார்க் பண்ணனா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பேட்டர்னோட எக்ஸாக்ட் மார்க்கிங். அது என்னன்னா பேட்டர்ன் என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே நம்ம வந்து ஃபேப்ரிக்ல ட்ரேஸ் பண்றோம். பேட்டர்ன் பக்கத்துல அந்த வேல்யூ என்னவோ அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க இதோட எக்ஸாக்ட் வேல்யூ நான் 35 பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், இந்த 1 இன்ச் எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல அதை பண்ணணும். ஸோ இங்க வந்துருங்க. இது வரைக்கும் நம்ம 1 இன்ச் பண்ணிட்டோமா, இங்க வந்து 1 சென்டிமீட்டர் உங்க டேப்பை டேர்ன் பண்ணாலே 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணலாம். ஓகே, ஸோ 1 சென்டிமீட்டர் இங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் 1 சென்டிமீட்டர் ஆன் டாப். ஓகே, ஆன் டாப் 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே 1 சென்டிமீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், ஷோல்டருக்கான 1 சென்டிமீட்டர் கனெக்ட் பண்றேன் பாருங்க. ஓகே, ஷோல்டருக்கான 1 சென்டிமீட்டர் லைன் அப்படியே இங்க வந்து எப்படி பண்றேன்னு பாருங்க. சோ பாயிண்டியா வரணும். பாயிண்டி இந்த சென்ஸ் ஸ்கொயர் அப் பண்ணணும். ஓகே, சோ இந்த பிளேஸ்ல பார்த்தா தெரியும் இப்படி ஸ்கொயர் ஆகி வரணும். ஓகே, சோ 1 சென்டிமீட்டர் ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்க பாருங்க. சோ இந்த மெஷரிங் டேப் வச்சு 1 சென்டிமீட்டர் இந்த கர்வி பாயிண்ட்லலாம் 1 சென்டிமீட்டர் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இதை கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல இப்படி வரணும். அதே மாதிரி இந்த கர்வ் கொண்டு போய் அந்த வேல்யூ கூட கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, சோ 1 சென்டிமீட்டர் வந்துருச்சா. இப்ப நெக்லைனுக்கு நம்ம கொடுத்திருக்க வேல்யூ என்ன, 1/4, ரொம்ப கம்மி. ஓகே, சோ 1/4 அந்த 1/4 வேல்யூவை இப்படி மார்க் பண்ணுங்க. சோ டேப் வச்சு 1/4 வேல்யூவை மார்க் பண்ணுங்க. சோ இதுதான் நான் சொன்னது. சோ எனக்கு வந்து பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு 1/4 எவ்வளவு இருக்குன்னு தெரியும். சோ அதை அப்படியே இப்படி மார்க் பண்ணிடலாம். ஸோ நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா ஷோல்டர் கிட்ட எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க, நெக்லைனும் ஷோல்டரும் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கிங் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாக்டான மார்க்கிங் பண்ணியாச்சு. வெயிஸ்ட் கிட்ட ஒரு லைன் கொடுத்துக்கோங்க, ஹிப் கிட்ட ஒரு லைன் கொடுத்துக்கோங்க, அண்ட் செஸ்ட்டை வந்து நம்ம டாப்ல எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஓகே,
ஸோ இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்டான லைன்ஸ். இந்த ஷோல்டர் ஆர்ம் ஹோல் ஜாயினிங் கிட்ட ஒரு லைன் கொடுத்துக்கோங்க, நெக்கு கிட்ட ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த லைன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ கட் பண்ணலாமா? ஸோ நான் நெக் லைன்ல இருந்தே கட் பண்றேன் பாருங்க. 1/4 seam allowance. So 1 centimeter for a shoulder. ஓகே, அப்படியே பாட்டம் போயிட்டேன். ஸோ 1 inch பாட்டம்ல கொடுத்துருந்தல அந்த 1 inch அப்படியே சைட்ல நம்ம கொடுத்துருக்க சீம் அலவன்ஸ். ஸோ இந்த ஃபேப்ரிக்ஸை மூவ் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு கன்வீனியன்ட்டா நம்மளோட பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டா பின் கொடுத்துருக்கோம், ஸோ மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிட்டு ஆர்ம் ஹோலை கட் பண்ணலாம். ஸோ பேக் கட்டிங் டன். இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்கே ஒரு நாச் கொடுக்க போறோம். ஓகே, நாச் கொடுக்கறதுக்கு டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணி இப்படி ஒரு ஃபோல்டு எடுத்துக்கோங்க. அந்த லைன் இருக்குல்ல அந்த இடத்துல இப்படி ஒரு ஃபோல்டு எடுத்து இங்கே ஒரு நாச், இந்த லைன் இருக்குல்ல இங்கே ஒரு ஃபோல்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே ஒரு நாச் செஸ்ட் கிட்ட. ஓகே, இங்க செஸ்ட் இருக்குல்ல இங்க ஒரு நாச். நெக்ஸ்ட் நம்ம ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு நாச், எந்த இடத்துல ஜாயின் பண்ணும் ஸ்லீவ்ன்றத கரெக்டா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு நாச், நெக் லைனுக்கு ஒரு நாச். ஆக்சுவலி இந்த 3 நாச்சஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நாச் வந்து பீயிங் அ பிகினர் இனிஷியலா உங்களுக்கு தேவைப்படும், அதுக்கப்புறம் யூ கேன் அவாய்ட் திஸ். ஓகே, ஸோ நெக் லைன் கிட்டயும் இந்த இடத்துல கரெக்டா சீம் அலவன்ஸ்ன்றதுக்கு ஒரு நாச். ஓகே, இப்ப இதை பிளேஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்டையும் கட் பண்ணலாம் பாருங்க. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு சீம் அலவன்ஸ்லாம் மார்க் பண்ண வேணாம், ஜஸ்ட் லைக் தட் கட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபோல்டு அப்படியே இருக்கு பாருங்க. ஓப்பன், பிளேஸ் இட் லைக் திஸ். சைட்ஸ்ல இருக்கிற ரிங்கிள்ஸ்லாம் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த பேட்டர்ன் எடுத்து அப்படியே பிளேஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பின் எடுத்து நம்ம இப்ப வச்சிருக்கோம்ல லேயர் அது கூட சேர்த்து பின் பண்ணிடுங்க. ஸோ இப்போ டைரக்ஷன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஸோ இந்த ஃபிளவர் டைரக்ஷனும் அப்வர்ட்ஸ், இந்த ஃபிளவர் டைரக்ஷனும் அப்வர்ட்ஸ். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், 1 by 1 கட் பண்றோம். ஓகே, ஸோ சைட்ஸ்லாம் வேணும்னா பின் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே யூ கேன் ஸ்டார்ட் கட்டிங். சி எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ நமக்கு பேக் என்ன சீம் அலவன்ஸ் விட்டோமோ சேம் மெஷர்மெண்ட் தான் யூஸ் பண்ண போறோம். அதே தான் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க நான் பிரிண்ட் இப்படி சூஸ் பண்ணிருக்கேன்றதுனால இந்த மாதிரி. ஸோ பிரிண்ட் உங்க ஃபேப்ரிக் ஏற்ற மாதிரி எப்படி ஃபோல்ட் பண்ணுன்றதை நான் டீச் பண்ணல, அதுக்கேற்ற மாதிரி உங்க கட்டிங்கும் சேஞ்ச் ஆகும். கட்டிங் இந்த சென்ஸ் ஃபோல்டிங் ஏற்ற மாதிரி. இப்போ வந்து ஒரே டைரக்ஷன்ல பிரிண்ட் இருந்ததுன்னா என்ன, 2 டைம்லாம் கட் பண்ண வேணாம், ஒரே டைம்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல என்ன சேஞ்சஸ் பண்ணும் எப்படி பண்ணுன்றதை நான் இப்போ கைட் பண்றேன். ஸோ ஆர்ம் ஹோல் கட் பண்றேன். ஸோ நம்ம எங்கெல்லாம் நாச்சஸ் கொடுத்துருந்தோமோ அந்த சேம் பிளேஸ் இங்கேயும் நாச்சஸ் கொடுக்கணும். மெயினா நம்ம ஜாயின் பண்ணக்குள்ள அந்த நாச்சஸ் வந்து மேட்ச் ஆகணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப வந்து ஒரு லேயர் பேக் ஒரு லேயர் ஃப்ரண்ட், அதை நம்ம செப்பரேட் பண்ண போறோம். இந்த பேட்டர்னை நீங்க ரீயூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஆர்ம் ஃப்ரண்ட் நெக்லைனை கட் பண்ணிட்டு ட்ரேஸ் பண்ணலாம். இல்ல ரீயூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நான் இப்ப சொல்லி தர டெக்னிக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பேக் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ அசியூம் திஸ் இஸ் ஃப்ரண்ட். ஓகே, ஸோ இது வந்து சைட்ல இருந்த ஃபேப்ரிக்ஸ். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்னு அசியூம் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி ஃப்ரண்ட். ஏன்னா நம்ம இப்போ வந்து இதுக்கு தான் கட் பண்ண போறோம். ஆன் ஃபோல்டு பேப்பர் வச்சுக்கோங்க கரெக்டா. வச்சுட்டு யூ கேன் கீப் சம் வெயிட் ஓவர் இட். பின்ஸ் வேண்டாம், வெயிட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு யூஸ் அ கார்பன் ஷீட். ஓகே, ஸோ கார்பன் ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒயிட் கார்பன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சீம் அலவன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். இந்த பிளெயின் சர்ஃபேஸ் வந்து டுவர்ட்ஸ் ஃபேப்ரிக் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நெக் லைன் ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ ஆர்ம் ஹோலும் ஃபிட் ஆகுதுன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, 1 go ஆர்ம் ஹோல் நெக் லைன் ரெண்டுமே ட்ரேஸ் பண்ணிடலாம். சி ஸோ உங்க ட்ரேசிங் வீல் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நெக் லைனை இந்த மாதிரி கரெக்டா அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ரன் த ட்ரேசிங் வீல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ட்ரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஷேப் நெக்லைன் ஷேப் வந்து இங்க கொஞ்சமா வந்துடும். ஓகே, அதை அப்படியே நீங்க ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிளியரா விசிபிளா இருக்காது, உங்களுக்கு கேமராக்கு தெரியாது, பட் நான் இங்க ஜஸ்ட் டார்க்கனிங் இட். சி ஓகே, நெக்லைன் ஆர்ம் ஹோல்
ஓகே, ஸோ இங்க பார்த்தா தெரியும் ஆர்ம் ஹோல் அண்ட் நெக்லைன். ஓகே, ஸோ இப்போ பேட்டர்ன் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்த ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஸோ 1 centimeter seam allowance to the front neckline, front armhole. ஓகே, ஸோ நம்ம கொடுத்துருக்க seam allowance 1 centimeter to the front armhole. ஸோ ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் பாருங்க அப்படியே சேமா தான் இருக்கும். பேக் அண்ட் ஃப்ரண்ட், மிடில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வரும். அதே மாதிரி நெக்லைனுக்கும் 1/4. ஓகே, 1/4 மார்க் பண்ற நெக்லைனுக்கு. ஓகே, ஸோ எப்படி கட் பண்றேன்னு பாருங்க. ஓகே, ஃப்ரண்ட் நெக்லைன் அண்ட் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ண போறோம். ஓகே, டன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட்டிங் பர்ஃபெக்டா ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்லீவ் எங்க கட் பண்றதுன்னு பாருங்க. ஓகே, ஸோ ப்ராப்பர் ஃபோல்டிங்ல வைக்கணும். நீங்க கசக்கி கசக்கி வச்சீங்கன்னா என்ன ஆகும், உங்களோட அயனிங் வந்து ஸ்பாயில் ஆயிடும். ஸோ இது வந்து சைட்ல இருந்து லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக். ஸோ இந்த லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்ல தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போறோம் பாருங்க. ஸோ இங்க வந்து ஹாஃப் ஸ்லீவ் பண்ண போறீங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கை திரும்ப ஃபோல்ட் பண்ணி பண்ணிக்கலாம். நான் லென்த் பாக்குறேன் பாருங்க. ஸோ இது நெக்லைன் சைட்ல இருந்தது. எஸ், எனக்கு இதுவே போதும். என்னோட ஸ்லீவ் லென்த் வந்து நான் 9 inch கேட்டிருக்கேன். ஸோ இங்க வந்து எனக்கு 9 inch இருக்கு. இங்க பாருங்க. ஸோ இப்படி வச்சேன்னா என்னோட ஸ்லீவ் வந்து ஃபிட் ஆகுது. பாட்டம்லயும் சீம் அலவன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ 2 லேயர் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்கு. 2 லேயர் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்கு. இதை 1 more டைம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு 2 ஸ்லீவ்ஸ் வேணும். 2 ஃபோல்டிங் இருந்ததுன்னா நமக்கு 2 ஸ்லீவ்ஸ் வரும். ஸோ 4 ஓப்பனிங் 2 ஃபோல்டிங்ஸ். அப்படியே இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிட்டு நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்ன் எடுத்து, ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. ஆன் ஃபோல்ட், ஃபோல்டட் சைட் மேல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இப்படி வெயிட் கூட வச்சுக்கலாம். ஓகே, பின் பண்ணிக்கிறது பெட்டர். உங்கள்கிட்ட பின்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி பின்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ பேட்டர்ன் வந்து மூவ் ஆகாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஓகே எனக்கு இங்க சீம் அலவன்ஸ் இல்லை. ஐ நீட் சீம் அலவன்ஸ் இல்லை. 1 inch இந்த பாட்டம் எனக்கு வேணும். ஹோல்ட் பண்ணாலும் வராது. அந்த அதர் சைடு நான் செக் பண்றேன். பிகாஸ் என்னோட ஸ்லீவ் கொஞ்சம் லென்த்தி. அதர் சைட்ல இருக்கான்னு செக் பண்ணலாம். ஓகே, அண்ட் அகெயின் இங்கேயும் எனக்கு வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ ஹாவ் டு மேக் அ ஜாயிண்ட். எப்படி பண்ணணும்னா இங்க வந்து ஜாயிண்ட் பண்ணிடணும். ஃபேப்ரிக்கை ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ளவர் எந்த டைரக்ஷன்ல வேணா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணி நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ளவர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் வேல இருக்கணும்னா யூ ஹாவ் டு மேக் அ ஜாயிண்ட். ஸோ நான் ஜாயிண்ட் போட்டுட்டு எப்படி கட் பண்றதுன்னு கைட் பண்றேன். ஸோ எங்கிட்ட இந்த லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் ஹோல் ஃபேப்ரிக்கை நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்க. ரைட் ஆன் ரைட் வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஜாயிண்ட் வந்து ரொம்ப பேடா தெரியாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நல்லா ஃபிளாட் அயன் பண்ணிடணும். ஸோ நீங்க ஃபிளாட் அயன் பண்ணக்குள்ள என்ன பண்ணணும்னா இந்த சீமை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி பண்ணணும். இந்த சீமை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் எங்க ஃபிட் ஆகுதுன்னு பார்ப்போம். கட் பண்ணிட்டு நம்ம ஃபிளாட் அயன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லீவை வந்து நான் என்ன பண்ண போறேன். ஸோ இங்கேயும் நம்ம எப்படின்னா நம்ம பேக்குக்கு எப்படி பண்ணும், பாடிஸ்க்கு எப்படி பண்ணும், அது மாதிரி சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஸ்லீவை கட் பண்ணும். இல்லைன்னா அகைன் இங்கேயும் உல்டாவா வந்துடும், அப் அண்ட் டவுன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்லீவ் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிளேஸ் பண்ணும்போது மேக் ஷுர் இந்த ஃபோல்டட் சைடு இருக்குல்ல அது பெர்ஃபெக்டா வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க. ஸ்டிச் கொடுத்த இடத்துல இப்படி ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அந்த ஸ்டிஃப்னஸ்ல இருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு ஆன் ஃபோல்டட் சைடு நம்ம இப்படி பிளேஸ் பண்ண போறோம். பிளேஸ் பண்ணிட்டு எய்தர் பின் கொடுக்கலாம் இல்லைன்னா ஃபேப்ரிக் வெயிட் வைக்கலாம். நான் இங்கே ஃபேப்ரிக் வெயிட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக் வெயிட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸாக்டான மார்க்கிங். ஓகே, ராங் சைடு ஃபோல்ட் பண்ணி நம்ம மார்க்கிங் கொடுக்கணும். பட் இங்க வந்து சீம் கொடுத்துருக்கன்றதுனால ரைட் சைட்ல பண்றேன். எக்ஸாக்டான மார்க்கிங் கொடுக்கணும். இப்படி எப்பயுமே உங்களோட மார்க்கிங்ஸ் வந்து ராங் சைடு வரணும். பட் இங்க சீம் இருக்குன்றதுனால நான் ரைட் சைட்ல ஃபோல்ட் கொடுத்துக்கிறேன். அதுதான் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ எக்ஸாக்ட் மார்க்கிங் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு பாட்டம்ல நமக்கு சீம் அலவன்ஸ் வந்து 1 inch. ஸோ அந்த 1 inch இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். பாட்டம் சீம் அலவன்ஸ் என்ன 1 inch மார்க் பண்ணியாச்சு. சைட் சீம் அலவன்ஸ் 1 inch. ஸோ அதையும் இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லைட்லி இங்க இருந்து இங்க கர்வ், அதே இப்படி கர்வ். ஸோ அந்த கர்வ் வந்து நீங்க ஸ்கேல்லே கொண்டு வரலாம். ஸ்லைட் கர்வ் தானே. ஓகே, ஸோ இங்க வந்து 1 centimeter சீம் அலவன்ஸ். ஸோ 1 centimeter சீம் அலவன்ஸ் டேப் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இப்படி. ஓகே, ஸோ இந்த மாதிரி டேப் பிளேஸ் பண்ணி 1 centimeter கொஞ்சம் கொஞ்சமா இப்படி மார்க் பண்ணிக்கலாம்.
அந்த கர்வ்க்கு ஏற்ற மாதிரி டேப்பை சேஞ்ச் பண்ணணும். ஐ மீன் டேப்பை மூவ் பண்ணணும். ஓகே, சி 1 சென்டிமீட்டர் அந்த டாட்டட் லைன்ஸை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு டாட்டட் லைன்ஸ் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு ஹேவ் டு ஜாயின் லைக் திஸ். ஸோ இப்படிதான் உங்களுக்கு சைட் ஜாயிண்ட் வரும். ஸோ அந்த ஷேப் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஸ்லீவ் ஷேப் வரும். இப்போ கட் பண்ணலாம் பாருங்க. ஸோ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஸ்லீவ் பேட்டர்னை ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்றேன். ஓகே, ஒரு ஸ்லீவ் கட்டிங் ஒரு லேயர் தான் கட் ஆகிருக்கு. ஒரு ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்றேன், சென்டர்ல ஒரு நாட்ச் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சென்டர் நாட்ச் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை பிளேஸ் பண்ணி இன்னொரு ஸ்லீவ் கட்டிங் பண்ணிடுங்க. ஸோ நம்ம எப்படி வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் கட் பண்ணோம் அதே மாதிரி தான் இதை பேஸ் பண்ணி இன்னொரு ஸ்லீவ் கட் பண்றேங்க. ஸோ எக்ஸாக்டா இதை எப்படி பிளேஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் பண்ணி பின்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த லேயருக்கும் சென்டர் நாட்ச் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டோம்ல, ஆர்ம் ஹோல் கட் பண்ணும். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணும். ஸோ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்றதுக்கு பாருங்க, ஃபேப்ரிக் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பிளேஸ் பண்ணிட்டு ரைட் ஆன் ரைட். ஸோ இது ரைட் சைடு. ஸோ இந்த ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு இது. ஸோ ரைட் ஆன் ரைட் இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. பெர்ஃபெக்டா அலைன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பெர்ஃபெக்டா அலைன் பண்ணிட்டு ஸோ இங்கே சென்டர் நல்லா நீட்டா அயன் பண்ணாதான் உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் அவாய்ட் பண்ணலாம். ஸோ உங்க பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சென்டர்ல இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கரெக்டா சென்டர் ஆஃப் த பேட்டர்ன். இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 சென்டிமீட்டர் சீம் அலவன்ஸ் பேக்குக்கு இருக்கா, ஃப்ரண்ட்டுக்கு அதே மாதிரி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணோம்ல, ஃப்ரண்டோட எக்ஸாக்ட் ஆர்ம் ஹோல் வேல்யூ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரண்டோட எக்ஸாக்ட் ஆர்ம் ஹோல் வேல்யூ எடுத்தாச்சு. இப்போ இந்த எக்ஸாக்ட் ஆர்ம் ஹோலுக்கு 1 சென்டிமீட்டர் சீம் அலவன்ஸ் மார்க் பண்றோம். ஸோ 1 சென்டிமீட்டர் நீங்க டேப் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டு அப்படியே ஸ்மூத்தா இந்த கட்டிங் எங்கேயுமே இமீடியட் கட் மாதிரி தெரியக்கூடாது, ஸ்மூத்தா பிளெண்ட் பண்ணும். ஸோ தெரியுது அவங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு டர்னிங். ஸோ அந்த ஸ்மூத் டர்னிங் இருக்கணும். ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு நாட்ச் கொடுத்துருங்க 2 லேயருக்கும் சேர்த்து. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணக்குள்ள ஈஸியா இருக்கும் ஃப்ரண்ட் எதுன்ட்டு அலைன் பண்றதுக்கு. ஸோ இப்போ ஸ்லீவ் கட்டிங்கும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நான் ஸ்லீவ் எப்படி அயன் பண்ணணும்னு கேன்வாஸ் கட்டிங் இப்போ பண்ணுவேன். அப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், காட்டுறேன். ஸோ ஸ்லீவும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரண்டோட நெக் லைன், பேக்கோட நெக் லைன் எப்படி ஃபினிஷ் பண்றதுன்னு பார்க்கலாம். நெக் லைன் நான் கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போறேன். ஸோ கேன்வாஸ் வந்து நான் டார்க் ஃபேப்ரிக்ன்றதுனால பிளாக் கலர் கேன்வாஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் ஸ்லீவ் கட் பண்ணோடனே கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் இருக்கும். அந்த லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணி நம்ம நெக் லைன் கட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கேன்வாஸ்ல நம்ம நெக் லைனை மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க. ஸோ கேன்வாஸை ஆன் ஃபோல்ட் இப்படி பண்ணிக்கோங்க. ஓகே, ஆன் ஃபோல்ட் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டாட்டட் சைடு வந்து இன்வர்ட்ஸா இருக்கணும். டாட்டட் சைடு வந்து இன்வர்ட்ஸா இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரண்ட் ஆர் பேக் எது ஃபர்ஸ்ட் கட் பண்ண போறீங்களோ எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் தான் கட் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும். ஃபோல்டட் சைடு ஆன் ஃபோல்ட். ஓகே, ஸோ ஃபோல்டட் சைடு ஆன் ஃபோல்டட் இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு கரெக்டா அந்த நெக்லைன் ஷேப்பை பிளேஸ் பண்ணும். ஓகே, ஸோ நெக்லைன் ஷேப் பெர்ஃபெக்டா இருக்கணும். அப்பதான் உங்களோட கேன்வாஸ் ஃபினிஷிங்கும் பெர்ஃபெக்டா வரும். ஸோ இங்க ஆர்ம் ஹோல் எல்லாமே பாருங்க, எங்கேயுமே ரிங்கிள்ஸ் இல்லாம கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்கணும். ஸோ ஏதாவது வெயிட் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் கூட பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எக்ஸாக்ட் மார்க்கிங் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க மார்க் பண்ணக்குள்ள உங்க சாக் அப்படியே இன்வர்ட்ஸா போகக்கூடாது. ஓகே, உங்களோட மார்க்கிங் வந்து கரெக்டா அந்த அவுட்வர்ட்ஸ் தான் இருக்கணும். இப்படி உள்ள தள்ளியெல்லாம் மார்க் பண்ணக்கூடாது. கரெக்டா அந்த ஃபேப்ரிக் எங்க முடியுதோ அந்த இடத்துல கரெக்டான மார்க்கிங் இருக்கணும். ஓகே, ஸோ வேல்யூ நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்க, உங்களோட டாப்பை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இந்த வித் ஆஃப் த கேன்வாஸ் எவ்வளோ இருக்கணும்னா 1/4 இருக்கணும். ஓகே, ஸோ இந்த வித் வந்து 1/4 இருக்கணும். அதை மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டா 1/4 மார்க் பண்ணிக்கோங்க. டேப் வச்சு இந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல நான் இப்படி கொண்டு வந்துட்டேன். ஷேப் பாருங்க, இந்த இடத்துல நான் இப்படி கொண்டு வந்துட்டேன். ஒரு 1 இன்ச் கிட்ட இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். முக்கியமா என்னன்னா, நீங்க கட் பண்றதுக்கு முன்னாடி பின் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பிளேஸ்ல எக்ஸாக்டா ஒரு பின் கொடுத்துட்டு தான் கட் பண்ணணும். பின் கொடுக்காம கட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வெயிட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ண போறேன். ஸோ இந்த டாப்ல எக்ஸாக்ட் வேல்யூ இருந்ததுல அதையுமே கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃப்ரண்டோட கேன்வாஸ் ரெடி. அப்படியே வச்சு பேக்குக்கும் நம்ம பண்ணிடலாம் பாருங்க. ஸோ அப்படியே இருக்கட்டும். ஆன் ஃபோல்ட். ஸோ பேக் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க.
பேக் பேட்டர்ன் வெரி சிம்பிள் நெக்லைன் தான். அதை நீங்க வந்து பயாஸ் ஸ்ட்ரிப் வச்சு கூட ஃபினிஷ் பண்ணலாம். பட் இங்க நான் வந்து கேன்வாஸ் டெக்னிக் டீச் பண்றேன். ஏன்னா பீங் அ பிகினர் கேன்வாஸ் தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், பயாஸ் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கேன்வாஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பயாஸ். ஏன்னா ஃபர்ஸ்டே எடுத்தோடனே கொஞ்சம் மிஸ்டேக் வந்துருச்சுன்னா கஷ்டமாயிடும். ஸோ கேன்வாஸ் வந்து மிஸ்டேக் ஆக சான்ஸே இல்லை. அன்லெஸ் நான் சொன்னேன்ல சின்ன சின்ன விஷயங்கள்ட்டு. ஸோ நம்ம வந்து மார்க் பண்ணக்குள்ள நம்மாட்ட சாக்கை இப்படி உள்ள விட்டு விட்டு மார்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அலைங்க ஆகாது கரெக்டா. ஓகே, அதெல்லாம் கரெக்டா பாத்துக்கணும். ஸோ எக்ஸாக்ட் மார்க்கிங் ஷோல்டர் கிட்ட இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ நெக்லைனோட ஷேப் எக்ஸாக்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டேன். ஓகே, எடுத்துட்டு ஓப்பன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி 1/4 width. ஓகே, width வந்து 1/4 ஆன் ஃபோல்ட். ஓகே, பின் கொடுத்துக்கோங்க. பின் கொடுத்துட்டு தான் நம்ம கட் பண்ணோம் எப்பயுமே. ஓகே, ஸோ கேன்வாஸ் கட் பண்ணிட்டோமா? இந்த கேன்வாஸை நம்ம லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்ல அயன் பண்ணணும். உங்க அயனிங் போர்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ இதுதான் லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக். ஓகே, ஸோ அந்த லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல ஃபிட் ஆகுதோ வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்ஷன்லாம் பார்க்க வேண்டாம். ஃபேப்ரிக் மோட்டிவ் வந்து எந்த டைரக்ஷன்ல வேணா இருக்கலாம். ஏன்னா இது வந்து உள்ள போயிடும், இன்வெர்ட்ஸா போயிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃப்ரண்டோட கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஆன் த ராங் சைடு. அயனிங் வந்து நீங்க எங்க பண்ணணும், ராங் சைட்ல தான் பண்ணணும். ஃப்ரண்டோட கேன்வாஸ் எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணி பிளேஸ் பண்ணும்போது மேக் ஷூர் நெக்லைன் ஷேப் பெர்ஃபெக்டா இருக்கணும். சைடா எங்கேயும் இருக்கக்கூடாது, ரிங்கிள்ஸ் எங்கேயும் இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட அயன் பாக்ஸோட ஹீட்டும் வந்து மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும், நாட் டூ ஹீட். வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சைட்ல எல்லாம் கொஞ்சம் லைட்டா வச்சு பாத்துருங்க. அதே மாதிரி ஸ்லைட்டா வைக்கணும், நாட் டூ ஹார்ஷ். ஓகே, வெரி ஸ்லைட்லி. ஸோ இங்க வைக்கும் போது எப்படி வச்சிருக்கேன் நான், பிளேஸ் பண்ணும்போது டாட்டட் சைடு இருக்குல்ல, நமக்கு ஒரு ரஃப்பான சைடு இருக்கிறது தான் ஃபேப்ரிக் மேல பிளேஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா அந்த ரஃப் சைட்ல தான் நமக்கு க்ளூ இருக்கு. நம்ம மார்க்கிங் கொடுத்தது வந்து பிளாட்டான சர்ஃபேஸ்ல கொடுத்தோம், ரஃப் சைடு வந்து க்ளூ இருக்கிற பார்ட். ஸோ அதை தான் வந்து நம்ம ஃபேப்ரிக் மேல பிளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ அயன் பண்ணும்போது ஸ்லைட்டான ஒரு ப்ரெஸ் தான் கொடுக்கணும் இந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் லைட்டா ஸ்டிக் ஆயிடுச்சு அப்படின்னா தென் யூ கேன் give a smooth press continuously like this. கொஞ்சம் ஸ்டிக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான பிரஸ் கொடுக்கலாம். ஸோ நல்லா அது ஃபர்மா அட்டாச் ஆகுற வரைக்கும், அந்த பாண்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். அது வரைக்கும் யூ ஹாவ் டு கிவ் அ நைஸ் பிரஸ் லைக் திஸ். ஸோ குட் குவாலிட்டி கேன்வாஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஃபர்மா அட்டாச் ஆயிடும். பட் கொஞ்ச நாள் வந்து அந்த கேன்வாஸ் வந்து ஏர்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஏர்ல எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படின்னா லைட்டா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி நீங்க அயன் பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டிக் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்சைட்ல வந்து எக்ஸாக்டா கட் பண்ணணும். ஓகே, இந்த கேன்வாஸை கட் பண்ண போறோம். கட் பண்றதுக்கு இன்சைட்ல எக்ஸாக்டா கட் பண்ணணும். இந்த மாதிரி அவுட் சைட்ல 1/4 விட் கட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 1/4 போதும். ஓகே, ஜஸ்ட் ஒரு 1/4 விட் கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் பேக்கோட நெக் லைனும் அயன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன் ஒன் கோ வி கேன் கட். ஸோ எப்படி பிளேஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல ஆல்ரெடி. ஸோ ரஃப் சைட், நம்மளோட ரஃப் சைட் வந்து ஃபேப்ரிக்ல ஃபேஸ் பண்ண மாதிரி இப்படி பிளேஸ் பண்ணும். ஓகே, பிளேஸ் பண்ணிட்டு கிவ் அ ஸ்மூத் டச் ஃபர்ஸ்ட். ஸோ அது வந்து லைட்டா ஸ்டிக் ஆகுற மாதிரி ஒரு டச் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் அயன். அதுவுமே கொஞ்சம் ஸ்மூத்தா தான் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சு நீங்க இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட கேன்வாஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடும். இட் ஹாஸ் த டெண்டன்சி டு எக்ஸ்பேண்ட். ஸோ என்ன பண்ணணும், ஸ்மூத்தான டச் தான் கொடுக்கணும். ஓகே, ஹோப் இட்ஸ் டன். நல்லா திக்கா பாண்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி 1/4 விட்டு கட் பண்ணுங்க. மார்க் பண்ணி கட் பண்ணலாம், இல்ல அப்படியே கூட கட் பண்ணலாம். சி, ஸோ இன்வெர்ட்ஸ் வந்து எக்ஸாக்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் அவுட் சைட் தான் கட் பண்ண போறேன் பாருங்க. அவுட் சைட் 1/4. ஸோ 1/4 வேல்யூ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த 1/4 நீங்க மார்க் பண்ணிக்கலாம், இல்ல இப்படி ரேண்டமா 1/4 to 1 சென்டிமீட்டர் இப்படி விட்டு கட் பண்ணலாம். அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுங்க. ஸோ டாப்ல எக்ஸாக்டா கட் பண்ணும். அதே மாதிரி இன்னொரு சைடும் 1/4. ஓகே, பாருங்க இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி 1/4 விட்டு கட் பண்ணும். கட் பண்ணியாச்சா? இப்போ இன்சைட் கர்வ் வந்து எக்ஸாக்டா கட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நெக் லைனை ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, ஸோ இதே மாதிரி பேக்கு கட் பண்ணிடலாம். இப்போ
ஸோ இதுதான் வந்து இன்சைட் கர்வ். ஸோ இன்சைட் கர்வை நான் எக்ஸாக்டா கட் பண்றேங்க. ஸோ தீஸ் ஆர் த லெஃப்ட் ஓவர்ஸ். ஸோ நீங்க பேண்ட், இந்த கமீஸ்க்கு வந்து பேண்ட் ஸ்டிச் பண்றீங்கன்னா பேண்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இது வந்து சிம்பிள் கமீஸா நான் ஸ்டிச் பண்றேன். ஸோ இதே வந்து டீப் நெக் வச்சு டோரி பண்றதுக்கு அதுக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ நீங்க கம்ப்ளீட்டா ஸ்டிச்சிங் முடிச்சு ரெடி ஆகுற வரைக்கும் இதை நீங்க த்ரோ பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் ஆல்சோ நான் என்ன பண்ணுவேன், நான் இதை வந்து த்ரோ பண்ணவே மாட்டேன், வச்சிருப்பேன். இதுக்காக பேட்ச் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் எனக்கு த்ரோ பண்ண பிடிக்காது, நான் அப்படியே வச்சிருப்பேன். ஸோ நீங்க இஃப் இன் கேஸ் த்ரோ பண்ற கேரக்டரா இருந்தா ப்ளீஸ் டோன்ட் த்ரோ இமீடியட்லி அன்டில் யூ கம்ப்ளீட் த டாப். டாப் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் யூ ஹேவ் டு ஹேவ் திஸ் ஃபேப்ரிக். ஓகே. ஸோ நம்ம இப்போ கட்டிங் கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஸ்லீவ் அயன் பண்றேன்னு சொன்னேன்ல, ஸ்லீவ் எடுத்து அயன் பண்ணிடலாம். ஸோ ஸ்லீவ் ஓப்பன் பண்ணி இந்த சீம் இருக்குல்ல, இந்த சீமை ஓப்பன் பண்ணும் ஃபர்ஸ்ட். இந்த சீமே என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு 1/4 மட்டும் விடலாம், இல்லைன்னா ஓப்பன் பண்ணி அயன் பண்ணும். நல்லா ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ராங் ப்ரெஸ் கொடுக்கணும். நல்லா ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அப்பதான் உங்களுக்கு ரைட் சைட்ல ரொம்ப எவிடென்ட்டா ஒரு திக்னஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ அந்த நம்ம ஸ்டிச் கொடுத்ததே தெரியாத மாதிரி நல்ல ஃபினிஷிங் வந்துடும். ஓகே. சி, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அயன் கொடுக்கணும். ஸோ பக்கா ஃபினிஷ்ல வந்துருச்சா? ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் பண்ணிடுங்க. இங்கேயும் ஓப்பன் பண்ணி பர்ஃபெக்ட் அயனிங். ஓகே. கை சுற்ற போது கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ண மாதிரியே இல்லாம ஃபினிஷிங் வந்து அப்படியே ஸ்மூத்தா வந்திருக்கு பாருங்க. ஓகே. ஸோ எஸ், ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.